பாருமா 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாருமா கருணாநிதி, நீங்க புரிஞ்சுக்குமா. ஜாஃபர் சேட்டு சொல்லுவாரு, ஜாஃபர் சேட்டு சொல்றது கரெக்டானு 10 பேர்கிட்ட செக் பண்ணுவாரு. அதான் கருணாநிதி. அதுல ஒரு சரியான முடிவை எடுக்கணும். அது அவர் எடுப்பாரு. அது அவர் எடுப்பாரு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், ஏற்கனவே பார்க்காதவங்களுக்காக இந்த உதாரணத்தை திருப்பி சொல்றேன். உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே உதயநிதிக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம ஸ்பெஷல் ப்ரோக்ராம் செல்ஃப் விமன் சுய உதவி மகளிர் சுய உதவி குழு சிறப்பு திட்டம் எல்லா துறையிலிருந்து வந்துடும் ரைட்டா. ஸோ வந்து உதயநிதி அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் அத்தனை பேருக்கும் வர்ற எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கிட்டு, அந்த கிட்டில் ஒரு சத்து மாவு, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தயாரித்த சத்து மாவு அண்டு மலைத்தேன், ஐ திங்க் ஸோ மலைத்தேன், இதெல்லாம் வச்ச ஒரு கிட்டை அசம்பிளியில் எம்எல்ஏஸ்க்கு அவரோட இதாக கொடுக்கலாம் என்று திட்டம். அதுக்கு மொதல் நாள் வந்து வேறு ஏதோ ஒரு பட்ஜெட் செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது மேட்டூர் எம்எல்ஏ அவர் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டாரு. எப்படின்னா மேட்டூரில் அந்த டேம் மீன் குழம்பு எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா எம்எல்ஏக்கும் மேட்டூர் எம்எல்ஏ கொடுத்துட்டாரு, பாமக எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டாரு. உதயநிதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. அது ரொம்ப இவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. உதயச்சந்திரன் இருக்காரு. அப்போது காலையில் அன்றைக்கி இந்த மானி கோரிக்கைன்றதுனால டிஸ்கஷன் நடக்குது. இன்றைக்கி என்ன பேசலான்னு போது உதயநிதி பிச் பண்ணுறாரு அப்பாக்கிட்ட. அப்போ அந்த மாதிரி ஒரு கிட்டு என்ன அப்படின்றது மகளிர் சுய குழு சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கு, இது எல்லா எம்எல்ஏ கொடுக்கலாம், நல்ல விஷயமாச்சே பண்ணலாமே அப்படின்னு ஒன்று உதயச்சந்திரன் சரியாக வருது. ஏங்க என்ன அசம்பிளி சார், யாராவது பாட்டில் எடுத்து மாட்டையில் அடிச்சுவாங்க.